நீ சொன்ன நம்பரை வண்டியே காணுமேடா. நம்புப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அறையப்படாதரா. உண்மையை சொல்ல போறியா? ராஸ்கல் உன்ன 9914 இந்த வண்டியாடா? ஆமா, இதேதான். யாரா வந்தா சொல்றா. நீ எடுத்துட்டு இருக்கும் யாராவது வந்தா என்ன செய்ய? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இப்போ திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கார்பரேட்டர்லயும் போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லுங்க? என்னங்க அது? நான் 6 வயசுல இருந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர். 6 வயசுல இருந்து இன்ஜினியரா? அது எனக்கு 6 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா. நான் அட்வொகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. எனக்கு 3 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். மேடம், உங்க கார் ரெடி. ரியலி ஃபேண்டாஸ்டிக். 3 நாள் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிற வேலைக்கு 3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. என்னங்க இது? 6 வயசுல இருந்தே உங்க அப்பா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் ரைட். பை தி வே, எனக்கு பர்த்டே வருது. அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். புது ஃப்ரெண்டா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்த இன்விடேஷன் அவசியம் வரணும். வித் ப்ளஷர். நான் வரட்டுமா? பாய். பாய். தேங்க்யூடா. என்ன பலார்னு அறைய? இப்போ அதை நம்புறியா? ஓஹோ, உனக்கு அந்த கோவமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. போ. ஏண்டா சின்ன பையா, ரொம்ப சூடா இருக்க போல் இருக்கு. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உன் சூட்டு தணிக்கலாமாடா? சொன்ன கேள்றானா என்னமோ? மசாடா சரியில்லடா. என்ன போய் சந்தேகப்படுறிய? கோச்சிக்கலரா சின்ன பையா. இப்படிக்கு தங்கள் வரவை அன்போடு எதிர்நோக்கும் என்றுதான் பார்த்துட்டார்கள். தாய் வீட்டு அழைப்புகள் மகனுக்கு வந்திருக்கா? மகன் மகன் அப்பா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல நீங்க வயல் நகர் சொன்னீங்க. அந்த காருக்கு சொந்தக்காரி நாம சொந்த உதவி செஞ்சுதான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இதை கீழே போட்டுட்டா இன்னைக்கு நாட்டை விட்டுறீங்க. முட்டாள் படிச்சு அழைப்பதில்லடா. ஒரு பெரிய பணக்காரி என்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு, வந்து எடுத்துக்கிட்டு போன்னு அனுப்பிச்சிருக்காடா இந்த இன்விடேஷன். என்ன சொல்றீங்க? டேய், இந்த இந்திரா பார்த்த சாரதியில போட்டிருக்காரு, யார் தெரியுமா? பரம்பரை பணக்காரி, பயங்கரமான கிரிமினல் லாயர். இந்த இன்விடேஷனை பயன்படுத்தி அவன் வீட்டுக்குள்ள போன்னு நல்ல பிளான் போட்டுட்டு வருவானா இந்த தூக்கி விட்டுறான் மோஜி. அப்பா, உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். என்ன தெரியுமா, அந்த இன்விடேஷன் கொடுத்தால ஒரு கார் வீட்டுக்கு வேற ஏதாவது மாறு வேஷம் போகணுமா? மாறு வேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம். அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகர கடிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். விவரம் தெரியாத பையலா இந்த பத்தியா உனக்கு புடவை, இந்த பத்தியா ஜாக்கெட், விக்கு. பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டு இந்த காலத்து பொம்பளை கூச்சம் கிடையாது. என்ன போடுறாங்க இவன் சரியில்லப்பா. ஷேவ் பண்ணிக்கிறா நீசியா?
நானேதான் ராஜா. நீ பொம்பளையா பொண்ணுக்கிறான், நீ ஆம்பளையா பொண்ணுக்கிறான், எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அணைச்சா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்ட வேண்டாம். உங்க ஆம்பளையா இருக்கு என்ன செய்யறது? இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்மா இருக்க, உன்ன ஒரு பணக்கார பெண்ணாக போறேன். திரும்ப கேக்குறடா, பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ பொம்பளை கட்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களாமே? வந்துட்டுக்காங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. தேங்க்யூ. நீங்க வரீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி? போற போக்குல ஏற்பட்ட அறிவு தானே அலட்சியமா இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். பார்த்து பாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். பிளஷர் ஆஃப் மைண்ட். இது என்னுடைய சிஸ்டர், பேரு ராணி. ஹலோ. உள்ள முடிப்போங்க. வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் தான் என்னுடைய கஸ்டமர். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அபராதங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கையை வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க. அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஜேஜி வர்றாரு. மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். சார், என்ன படிக்கிறேம்மா? நான் பள்ளிக்கூடவே போனதில்லைங்க. ஓ, பிரைவேட்டை படிக்கிறியா? ஆமாங்க. வீட்டுல டீச்சர் படிச்சிருக்கேன். அப்படியா? இந்த முக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. நீங்க பேசிட்டு இருங்க, வேற. வாங்க மிஸ்டர் வீரராகவன். சரியான காலத்துக்கு தான் வந்தீங்க. இந்த பெண் கூட வந்தது யாரு? ஏன் சார், என்ன விஷயம்? மிஸ்டர் மோகன், யாரு இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்காங்க? நல்லா இருக்க. ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்த்தாருக்கு கடவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருந்தோம். இது இவங்களோட நெக்லஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. என்னென்ன சொல்ற? நான் சொல்றேன் சார், இது இவங்க வீட்டு பொருள் தான். இது இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு பண்ணிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, இது கூட நீங்க வாங்கின பில் இருந்ததுல, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சொல்லல? சொல்றேன். என்னம்மா இது? என்ன உங்களுக்கு நினைவு? நானே தான் அன்னைக்கு நீங்க நகை கடையில நகையை பறிகொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேன். நானே தாங்க. இது பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருட தேடி கண்டுபிடிச்சு செம்சியா நான் கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் எங்கிட்ட கொடுத்துட்டான். அவனை போய் போலீஸ் ஒப்படைக்காம போனாங்களா? அப்ப பாருங்க, பாவம் அவன் கொண்டாட்டி, அதுவும் நிலமாட்டு கர்ப்பிணி என் காலில் விழுந்து ஏதோ கதறி அழுதுங்க. அதனால தாங்க அவனை விட்டுட்டேன். அவன் வீடு இங்க இருக்கு. அவன் வீடு தெரியுமா? நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு ஏதுங்க வீடு? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார். அவன் கேரா பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஆமாங்க. ஆமா, அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? உங்ககிட்ட நகையை கொடுத்து வந்துகிட்டே இருந்தேன்னா வரவில்ல. உங்க மருமக கார்டு பே பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு, ரசீது உங்க பேரு. நான் விடுவேனா? உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமாட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வயிறு நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகையை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்குமா? எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகனை தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமாப்பா, காணாம போன பொருளை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகலப்பாக்கிட்டேன். நீ தான் பிரதம விருந்தாளி. தேங்க்யூமா. நமஸ்காரம்.
என்னம்மா இது? என் மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி என் கால் அழிந்திருப்பான். காணாம போன கேஸ் திரும்ப கிடைக்க மாதிரி என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டா நான் எப்பவும் சந்தோஷப்படுவேன். வருத்தப்படாதீங்கம்மா, உங்க மகன் உங்ககிட்ட திரும்ப போடுவான். எல்லாரும் சொன்னாப்ப நீ எனக்கு ஆறுதல் சொல்லியப்பா. God bless you. நடக்கும் திட்டம் போட்டுட்டு வராலும் கோண்டாச்சு சொல்றியா? அதை விடுங்கப்பா, இந்த பயம் மட்டும் இல்லைன்னா இல்லையா நான் கம்பி வந்துட்டு தெரியுமா? கையடுறான் பயலா? அப்பா இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறான் நல்ல ஒரு பொண்ணை கொண்டாங்க நிக்க வச்சுட்டு பயன்றது. அப்பா நல்லா ஏதோ தெரியல. அப்பா நீ ஒரு பையன் பேரு ராஜா எல்லாம் பாக்குறேன். அவரா மோகன் வேண்டாடா ராஜா அப்பா அதெல்லாம் தெரியுதுங்களா? பொம்பளை மாதிரி அப்பா இவன் சாதாரணமாவே சந்தோஷப்படுவான். இப்ப பொம்பளை வேக வேற போட்டிருக்கான். நம்பர் எல்லாம் மரியாதை இல்லாம சொல்லுடா. அந்த வீட்டு அதான் எல்லாம் பண்ணிட்டான். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கடந்து தெரியாது. நான் ராத்திரி 12 மணிக்கு அவன் வீட்டு வாசல காத்து ஓட்டுடா. வரேடா சாரி வரேடா வரேன் சார். அடே என்னடா நேரா வீட்டுக்கு போய்டா. எனக்கு மெதுவா பொம்பளை நினைச்சு எந்த பயிராவ சைட் எடுக்க போறான். நம்ம பைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பொம்பளை வேஷம் பார்த்தா பிரைட்டாவே இருக்கான். ராஜா ராஜா நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு திருட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளைக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளைக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும். பொம்பளை இருந்தா உலகத்தில் இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணும். இனிமேல் யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு புரியல. பூத்து கூங்குற இந்த அழகான பூந்தோட்டம் ஆயுசு பூரா நானே கவனிக்கிறேன். மதன், அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை. கோவத்திலே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன சொல்லு? எனக்கு போய் சொல்ல இப்ப போறேன், அப்புறம் வருவேன். கொடுங்க. நீங்க எதுக்கா பணம் கொடுத்தீங்க? நான் கொடுக்க கூடாதா? 40,000 ரூபாய் நெக்லஸ் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா 100 ரூபீஸ் நான் ஒரு லைட்டர் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அதுக்கு என் பர்த்டேக்கு அப்புறம் என்னைக்குதான் உங்களை பாக்குறேன். ஆனா உங்களை அடிக்கடி பார்த்து இருக்கேன். நீங்க கோர்ட்டு பக்கம் தான். ஏன் ஏதாவது கேஸா? இது வரைக்கும் சிக்கலா நீங்க தான் லாயர். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. நீங்களே எங்க அத்தை பையனா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா? நீங்க இப்படி அடிக்கடி சிரிக்காதீங்க. சிரிச்சீங்கன்னா உங்க அத்தா பையன் சொல்லிட்டு வரலாம் தோணுது. பரவாயில்லையே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். பெரிய திருடனா இருக்கீங்க போல இருக்கு. பரவாயில்லையே, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த லைட் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வாங்கி கொடுத்தாச்சு, நல்லா இல்லாம இருக்குமா? உங்க செலக்ஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல முடியும். தேங்க்யூ வெரி மச். My humble present. Thank you. ஏங்க இந்த லாலா லஜபதி தெரு எங்க இருக்கு? எதுங்க? லாலா லஜபதி தெரு. லஜபதி? அடடா அதுவா? இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துல வலது பக்கமா திரும்பி நேரா போங்க. அங்க ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல சாத்தையா வாங்கடா, டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஏண்டா இன்னைக்கு செலவுக்கு நாம என்ன பண்றது? செலவுக்கு
ஒரு அருமையான ஐடியா. நான் இந்த பீரோக்குள்ள உட்காந்துக்கிறேன். இது யார் வீட்லயாவது போய் இறங்கும். யாராவது கதவை திறந்தாங்க, மிரட்டி இருக்கிற சுருட்டிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா. யார் ரசிக்கிறான்? ஆமா சாரி, இதா இருக்குது மாமு. அது பாத்துக்கோ. இப்படி போறியா? இதோ போறேன். டேய் நீ பூட்டிட்டு போயிரு. டேய் சாத்தே வாடா, சாத்தா கதவை. தள்ளுங்கடா. டேய் டீ குடிச்சீங்கல்ல, தள்ளுங்க. நம்ம வாத்தியாருக்கு இன்னைக்கு நல்ல கொழுத்த வேட்டை தான்.